ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டீமன் ஸ்லேயரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமனாக இருக்கக்கூடிய மூசான். ஸோ அவரோட ஆர்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மூசான் யார், இவர் எப்படி டீமனாக மாறினார், எதுக்காக எல்லாரையும் கொல்றாரு, ஓவராலாக இந்த மூசானோட ஆர்ஜின், தென் இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் என்னன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக சீசன் 4 எபிசோட் 8 நம்ம மூசான் பார்த்தீங்கன்னா மாஸ் பண்ணிட்டாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் மூசானை பார்த்து எல்லாருமே ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா மூசானோட ஆர்ஜின் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் சீசனுக்கான ஸ்பாய்லர்ஸ் கூட இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்பாய்லர் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இதில் நம்ம ஸ்பாய்லர்ஸையும் கவர் பண்ண போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மூசான் எப்போ பிறக்கிறாருனா, இப்போ நமக்கு அனிமேல காமிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் பீரியட்லேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா மூசான் பிறக்கிறாரு. பிறக்கும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் பிறக்கிறாரு. செத்துரும் அப்படின்ற ஒரு லெவலில் இருந்து அந்த ஒரு குழந்தை எப்படியோ உயிர் பொழைச்சு பிறக்குது. பட் இருந்தாலுமே அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு நோயோட தான் பிறந்திருக்கு. ரொம்ப வீக்காக இருக்குது, செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா மூசான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக மூசான் உபுயாஷிக்கு இந்த ஒரு பிளட் ரிலேஷனோட சேர்ந்த கிளான் தான் இவங்களோடதும். அப்படி பார்க்கும்போது அந்த உபுயாஷிக்கு கிளானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 20லேருந்து ஒரு 30 வயசு வரையும் தான் இருப்பாங்க. அதுக்குள்ளாட்டி அவங்க டிசீஸ் ஆகி இறந்துருவாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதில் சம்மந்தப்பட்ட ஒரு கிளானில் தான் இவரும் பிறந்திருக்கான்ற காரணத்தினால இவருக்கும் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லேட்டராக சொல்லுவாங்க. லைக் இப்போ நீங்கள் பார்த்துருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சீசன் 4க்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மூசானுக்கும் இந்த ஒரு ஃபேமிலிக்கும் இப்படி ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபேமிலியில் யாராவது சம்மந்தப்பட்டவங்க இப்போ இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸோட ஹெட்டாக மாஸ்டராக இருக்கிறவர் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளானை சேர்ந்தவர் தான். அவரோட பேர் காகியா. நம்ம அந்த ஃபேஸ்லலாம் ஒரு மாதிரி கட்டு போட்டுட்டு ஒரு மாஸ்டர் டீமன் ஸ்லேயர் கார்ப்ஸ்ல உட்காந்துருப்பார்ல, அவர் தான் இந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்னு சொல்லலாம். அவருக்குமே பார்த்தீங்கன்னா டிசீஸ்டா தான் இருப்பார். ஸோ அவரோட ஸ்கின்லாம் ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி அது மூஞ்சியை போட்டு கட் பண்ணி அவர் வச்சிருப்பாங்க. ஒரு 20-25 வயசு வரையும் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளான் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் செத்து போயிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மூசானுக்கு இப்போ நிலைமை. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வைத்தியர் பார்த்தீங்கன்னா வைத்தியம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் மூசானுக்கு கடுப்பை இந்த மாதிரி நீங்க கொடுக்குறதா ஒண்ணுமே ஒர்க் ஆகல போடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கொண்டுவாரு. பட் லேட்டரா பார்த்தீங்கன்னா மூசானுக்கு தெரிய வருது, அந்த ஆள் கொடுத்த ஏதோ ஒரு மெடிசன் ஒர்க் ஆகுது, நம்ம உடம்புக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுது அப்படின்ற விஷயத்தை அந்த ஆள் கண்டுபிடிக்கிறாரு. பட் என்ன செய்யறது, அவசரப்பட்டு அந்த ஒரு மெடிசனை கொடுத்தவர் கொண்டாரு. இப்போ என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது மூசானுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ மூசானுக்கு ப்ளூ ஸ்பைடர் லில்லின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் வேணும். அது ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு நார்மல் லைஃபை வாழ முடியும். ஸோ அதன் காரணமா அதை தேடுறாரு தேடிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் 1000 வருஷங்கள் இதுக்காக பேயா உழைச்சிருக்காரு. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பல டீமன்ஸையும் பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்கி தனக்குன்னு ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எதுக்குன்னா டீமன் ஸ்லேயர்ஸ் அவங்களும் இவங்களை எதிர்த்து வராங்க. ஸோ அதை போராடுறதுக்கும் அதை தாக்கு பிடிக்கிறதுக்கும் இவருக்குன்னு ஒரு ஆர்மியும் பில்ட் பண்ணியும் வச்சிருக்காரு. அந்த ஒரு மெடிசன் கொடுத்தாருல, ஸோ அது இவர் மியூட்டேட் பண்ணிடுது. இப்போ இவரால் பார்த்தீங்கன்னா டீமன்ஸை உருவாக்க முடியும். பட் இவர்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால் ரொம்ப வருஷங்கள் உயிர் வாழ முடியாது. தென் இது மட்டும் இல்லாமல் இவரால் சன்லைட்லேயும் வெளியே வர முடியாது. ஸோ இதன் காரணமாக இவர் என்ன செய்வார்னா, இவரோட பிளட் வேற ஒரு ஹியூமன் ஹோஸ்ட்டுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாரு. அந்த பிளட் மூலமா மெமரி எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு ஹோஸ்ட் பாடியிலும் இவர் உள்ள வந்துடுவார். ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்த பாடியிலையும் மூசான் இறங்கிடுவார். ஸோ இப்படி பலாயிரம் வருஷங்கள் மாறி மாறி உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு மூசான். இன்னொன்று, சூரிய வெளிச்சத்துக்கு வரக்கூடாது, வந்தா இறந்துருவாரு. அவருக்கு ப்ராப்பரா ஒரு உடம்பு வேணும், ஃப்ரீடமா ஒரு சன்லைட்லயும் நான் நடமாடணும், அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்றதுக்காக தான் மூசான் போராடுறாரு. அதான் இவரோட லைஃப் கோல். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது எரிச்சியோட இவருக்கு ஒரு பேட்டில் ஏற்படும். ஸோ அதில் கிட்டத்தட்ட சாகிற ஸ்டேஜுக்கு மூசான் போயிடுவாரு. அதுலேருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி இனி இந்த சைடே வெளியே வரக்கூடாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபினிட்டி கேசல் அங்கேயே பார்த்தீங்கன்னா பத்திரமா டீமன்ஸை மட்டும் வெளியே அமுச்சு விடுவாரு. ஸோ லேட்டராக அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் ஃப்ரீடமாக சுத்த ஆரம்பிப்பாரு. இப்படி தான் சன் பிரீத்திங் இந்த ஸ்டைலில் செய்யக்கூடிய அந்த ஒரு குடும்பத்தினர் எல்லாரையும் நம்ம கொண்டு போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள நம்ம டான்ஜிரோட ஃபேமிலி இவங்க எல்லாருமே கொண்டு போட்டுட்டு போயிடுறாரு. மோஸ்ட்லி அவர் யாரையும் கடிக்கல, யாருக்கும் டீமன் பவர்லாம் கொடுக்கணும்னு கொடுக்கல, எல்லாரையும் கொல்லணும்னு கொண்டுட்டு போயிடுறாரு. பட் அங்கே அவரோட ரத்தத்தில் மிக்ஸ் ஆன நிசுக்கோ எப்படியோ உயிர் பொழைச்சிருக்கா. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ காப்பாற்றி கூட்டு தராரு. நிசுக்கோட பாடியில் இப்போ மூசானோட பிளட்டும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் மியூட்டேட் ஆயிருச்சு. இதன் காரணமாக அவங்களால சன்லைட்ல இப்போ இருக்க முடியுது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச மூசான் பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு அந்த ப்ளூ ஸ்பைடர் லில்லி அந்த ஒரு விஷயம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இவ்வளோ வச்சு நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிசுக்கோ தூக்குறதுக்காக போராடுவார். ஸோ அதுக்காக ஒரு வாரே
அவரே வந்து டிக்ளேர் பண்ணுவார். ஃபைனலாக இந்த மூசான் வந்து ஆசைப்பட்ட மாதிரி ஒரு லைஃப்பை வந்து அடைஞ்சானா இல்லை செத்தானா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் முடியணும். நான் முடிஞ்ச அளவு வந்து ஸ்பாயில் பண்ணலை. ஸோ லிட்ரலி அப்படி தான் முடியும். இப்போ இன்ஃபினிட்டி கேசல் அந்த ஒரு ஃபைட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஆர்க்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபைனல் சீசனே 5th சீசன் தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்கள், தாறுமாறாக இருக்கும். இப்போ நம்ம மூசானோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இவரோட மெயின் கோர் பவரே என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் மெமரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஸோ இதன் மூலமாக இவரோட பிளட் ஒரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாலே போதும். டீமன் பவர், அவரோட அந்த ஒரு பழைய மெமரி, ஸோ இது மாதிரியான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூ ஹோஸ்டோட பாடிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லாயிரம் வருஷங்கள் வந்து வாழலாம். இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான பவர் ஒன்று இருக்கு. இதை தாண்டி இவர்கிட்ட வந்து ரீஜெனரேஷன் எபிலிட்டி வந்து இருக்கு. இவரோட ரீஜெனரேஷன் எபிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்லி அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு இன்ஸ்டன்டா ரீஜெனரேட் ஆவாரு. ஜஸ்ட் தலையெல்லாம் வெட்டினா கூட போதும், அப்படியே வந்துருவாரு. ஸோ மற்ற டீமன்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் வெட்டினா செத்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இவருக்கு எதை வெட்டினாலும் சரி உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் ஆயிடுவாரு. அவருக்கு வந்து சாவே கிடையாது. ஒன்னும் அவருக்கு வந்து சாவுனா சூரியனை வச்சு அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து செம ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டீமனாக இருக்கும். தென் இவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் அண்ட் ஸ்பீட் அண்ட் ரிஃப்ளெக்ஸஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹஷிரா சாலை கூட ஈடு கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்கள் வாழ்ந்திருக்காரு. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக தன்னை இவர் அந்த ஏற்ற மாதிரி ட்ரெயின்டாக இருப்பார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹஷிராஸ்க்கே வந்து இவர் டஃப் கொடுப்பாரு. ஸோ ஹஷிராஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டீமன் ஸ்லேயர்ஸ் நம்ம வந்து டீமன் ஸ்லேயர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டஃப் கொடுப்பாரு. 1 to 1 இல்லை, 1 vs ஆல்னு வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுப்பாரு. தென் இது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இன்னொரு ப்ளஸ் பாயிண்டாக ஒன்று என்னன்னா இன்ஃபினிட்டி கேசல். ஸோ இதில் மட்டும் வச்சு எல்லாரையும் லாக் பண்ணிட்டாருன்னா எல்லாரையும் பைத்தியக்காரங்களாக்கிடுவார். ஏன்னா அந்த இன்ஃபினிட்டி கேசல்ன்றது வந்து எல்லையே இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதுக்குள்ளே இவரோட ஆப்பனன்ஸை மாட்ட வச்சிட்டாருன்னா இஷ்டத்துக்கு விளாட்லாம். அவரோட கண்ட்ரோலில் தான் அது மொத்தமே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜெயில் மாதிரி தான். அவங்களால வந்து என்ன செய்யணுன்றதை அவங்க வந்து கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மூசான் அவங்கள வச்சு செஞ்சிருவார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூசான்ட்ட இருக்கு. ஸ்டில் இப்போ வரையும் இந்த ஒரு கேரக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் என்னன்னா அவருக்கு வந்து சன்ல வந்து வெளியே வர முடியாது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு மேஜர் வீக்னஸை சொல்லியிருப்பாங்க. இது தாண்டி ஓவரால் அந்த ஒரு சீரீஸில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு டாமினேட்டான வில்லன் கேரக்டர் வந்து எடுத்து பண்ணியிருப்பாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இல்லை, நான் ஒரு சில ஸ்பாயில்ஸை கவர் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் கம்மிங் சீசனோட ஸ்பாயிலர். ஸோ அதனால் ஸ்பாயிலர் பிடிக்காதவங்க நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா பல விஷயங்கள் நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அதனால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஸ்பாயிலர்ஸ் தான். தென் இது மட்டும் இல்லாமல் மூசானோட ஆரிஜின் அண்ட் அவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை நான் ஓவராலாக கவரும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னன்றதான் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நான் சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.